பாலா திரிபுர சுந்தரி கவசம் தமிழ் கட்டுரை விளக்கம். பாலா திரிபுர சுந்தரியுடைய தத்துவமாக இருக்கக்கூடியது. பாலா திரிபுர சுந்தரியானவள் சக்தி வடிவமாக, மிக இனிமையான பரிபூரண வடிவமாக சிறுமி வடிவத்தில் இருக்கின்றாள். அருள் கொண்டு இருக்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா அருளாசியோடு இன்றைய மகா சிந்தனை தொடங்குகின்றது. பாலாதேவியினுடைய தத்துவம். அப்படி பாலா திரிபுர சுந்தரியானவள் சக்தி மிக இனிமையாக பரிபூரணமான வடிவமாக இருக்கக்கூடிய இந்த சிறுமி வடிவமாக இருக்கின்றாள். பக்தர்களுடைய அருளினாலே ஈர்க்கக்கூடியவளாகவும் இருக்கின்றாள். அப்படி தெய்வீக சக்தியினுடைய இளம் வடிவமாக இருக்கின்ற இந்த அம்மன் ஞானத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றாள். தன்னலம் இல்லா பாசத்தின் பரிபூரண வெளிப்பாடாக இருக்கின்ற மகா திரிபுர சுந்தரி அம்மன் குழந்தை பருவம் என்று கொண்டாடப்படுகின்றாள். அப்படி இவளுடைய வடிவம் பார்க்கும்போது சிறுமி வடிவமாக இருக்கின்றது. அனைத்து அம்சங்களையும் தன்னுள் கொண்ட ஒரு பரிபூரண சக்தியாக அறிமுகப்படுத்துகின்றாள். குழந்தை என்பது எப்பொழுதும் அந்த சுத்தம்னு சொல்லுவோம், அதாவது கள்ளக்கபடமில்லாத மனம். அப்போ குழந்தை என்பது எப்போதும் சுத்தம், சாந்தம், அன்பு, நேர்மை எவற்றில் உருக்கமாக இருக்கக்கூடியவையாக இருக்கும். அப்போ பாலாதேவி அவ்வாறாகவே இந்த பரம சத்துவ குணத்தில் வடிவமாக பக்தர்களுடைய நெஞ்சில் பேரன்புடன் குடியிருக்கின்றாள். அப்படி பாலா உபாசனை என்பது இந்த சிறப்பான வழிபாடாக இருக்கின்றது. அப்போ அது திரிபுர சுந்தரியை நாம் வணங்கும் பொழுது பரிபூரணமான பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்ற மகா சிந்தனையிலோடு வணங்க வேண்டும். தெய்வத்தினுடைய பாசத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுத்தத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய வழியாக இந்த வழிபாடு இருக்கின்றது. அப்படி முக்தியினுடைய பயணத்தின் முதற்கட்டத்தினுடைய சந்திப்பாக இருக்கின்றாள். அப்படி இந்த கவசத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தாக்க, கவசம் என்ற சொல் என்னன்னாக்கா காத்தல் என்று சொல்றோம். அந்த காத்தல்னா பாதுகாப்பு என்று பொருள் தரும். அந்த ஆன்மீகத்தில் இந்த பக்தனுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இந்த தீமைகளிலிருந்து இந்த பரமசக்தி எப்படி பாதுகாக்குது? நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய உள்ளார்ந்த ஆன்ம சக்தியை, அதாவது ஆத்ம சக்தின்னு சொல்லுவோம், ஜீவசக்தி சொல்லுவோம், ஜீவானந்தம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜீவானந்த சக்தியை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கக்கூடியது எதுன்னா இந்த பாலா கவசம். அதாவது கவசம்னா பாதுகாப்பு, சஷ்டி கவசம் சொல்லுவோம். அது மாதிரி இந்த பாலா கவசம் தன்னுடைய உள்ளார்ந்த உணர்வாக இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மாக்களை பாதுகாக்கின்றது, தன்னுடைய உடலை பாதுகாக்கின்றது. அது எப்படியெல்லாம் பாதுகாக்குன்னு சொல்றாங்க. அப்படி அந்த தேவி அவரை அனைத்து புறங்களிலும் பாதுகாத்து போன்ற அமைப்பு தான் இந்த சோத்திரம். வேதாந்தத்தில் கூறப்படுகின்றது. இது அங்கஸ்ஞானம் சொல்லுவோம். கரண்யாசம் போன்ற நியமங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வரியும் பக்தனுடைய உடலையும் உடல் உறுப்புகளையும், அது மட்டும் இல்லை இந்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா சொல்ல விட அந்த ஜீவன் அந்த ஆத்மாவை எப்படி பாதுகாக்கின்றது என்று கூறுகின்றது இந்த கவசம். ஒவ்வொரு வரிக்கும், அதாவது இந்த கவசத்தினுடைய ஒவ்வொரு வரிக்கும் ஒரு இதனுடைய உடலை எப்படி பாதுகாக்கக்கூடிய பொருள்னு சொல்லுவோம். கவசத்தில் 14 பிரதான ஸ்லோக வரிகள் இருக்கின்றது. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான தேவி வடிவங்கள் ஒவ்வொரு உடல் பாகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொருளில் வருகின்றது. ஓம் வாக்பவின்னு முதல்ல சொல்றோம்னு வச்சுங்களேன். அது என்ன, தன்னுடைய நெற்றியையும் மூளையும் தேவி காக்க வேண்டும் என்று வணங்குறோம். அப்போ தன்னுடைய நெற்றியையும் காக்க வேண்டும், மூளையும் காக்க வேண்டும், வாக்பவி காக்க என்ன சொல்றோம். அப்போ காமராஜ ஸ்துதி சொல்லும் போது காமராஜ சக்தி எதை காக்குதுனாக்க தன்னுடைய இருதயத்தை காக்கின்றது. சக்தி பீஜம் சொல்றோம். அந்த சக்தி பீஜம் என்று சொல்லும் பொழுது நாபி மண்டலம், அந்த நவகிரக மண்டலம் சொல்லுவோம். அதன் தன் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இந்த நாபி மண்டலங்கள் முழுமையும் காக்கக்கூடியது எதுன்னா அந்த சக்தி பீஜம். இந்த சக்தி பீஜத்தால் பாதுகாக்கப்படுகின்றது. அதுபோல ஒவ்வொரு இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் தன்னுடைய ஜீவனுடைய உடலையும் ஜீவனுடைய ஆத்மாவையும் பாதுகாக்கின்றது. அதே போல பக்தனுடைய உடலில் அனைத்து பகுதிகளும் கருட சூத்திரத்தை போன்று தேவியினுடைய அருளாலே சூழப்பட்டு இதுவே அந்த ஆத்மாவுக்கு ஆழ்ந்த ரட்சையாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்லோகங்கள் இந்த பஞ்சகோஷங்கள் அமைஞ்சிருக்குது. அன்னமய, பிராணமய, மனோசமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் உள்ளடக்கியது இந்த பஞ்ச கோஷமயன்னு சொல்லுவோம். அது மட்டுமல்லாத சக்கரங்கள் சொல்லுவோம். மூலாதாரம் முதல் சகசிராரம் கூட இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் முழுவையும் தேவியால் பாதுகாக்கப்படுகின்றது. அன்னை தேவி பராசக்தியாக இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி அன்னையால
இந்த மூலாதார முரல் சகசிராரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு சக்கர எழுச்சிக்கும் யார் துணை புரிகின்றார்? முதல்ல இந்த மூலாதார சக்தி முதல்ல எழுச்சி அடையணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சக்கரமும் எழுச்சி அடையணும். அப்படி எழுச்சி அடைஞ்சாதான் ஒவ்வொரு சக்கரமாக அடைந்து அந்த சகசிரஸ்தானத்தை அடைய முடியும். அப்போ அந்த சகசிரஸ்தானத்தை அடைவதற்கு அந்த எழுச்சியை யாரு கொண்டு வரா? அந்த எழுச்சியை யாரு கொண்டு வரான்னு பார்த்தாக்க அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய சிறுமி வடிவமாக இருக்கின்ற குழந்தை வடிவமாக இருக்கின்ற அன்னை பாலா துணை புரிகின்றாள். அப்போ ஒரு குழந்தை எப்படி பண்ணணுங்க? அந்த தன்னுடைய விரலை பிடித்து கொண்டு ஞானத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கின்றால் இந்த குழந்தைன்னு சொல்றோம். அப்போ இந்த கவசத்தை எப்படி உபயோகப்படுத்துது? நம்ம ஞானசக்தி அடையணும் இல்லையா? நம்ம ஞான வழிக்கு செல்றோம் இல்லையா? அப்போ ஞான வழிக்கு செல்லும்போது அந்த ஞான பாதைக்கு செல்லும் பொழுது நம்ம அடையக்கூடிய வழி எப்படி, அதை எப்படி உபயோகிக்கணும் முறையின் அதை பற்றி பார்க்கணும். அப்போது பாலா கவசத்தை தினசரி காலை அல்லது இந்த மாலை இரவு நேரத்தில் நிதானமாக தியானம் பண்ணணும். அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எப்போ அமைதியாக இருக்கணும்? அந்த மதியம்லாம் இல்லை, அமைதியாக இருக்கக்கூடிய காலை நேரம், அதாவது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எப்போ உங்களோட முடியுதோ தங்களுடைய நேரத்தை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள். 4:30 6 தன்னுடைய நேரத்தை நீங்களே வகுத்து கொள்ளுங்கள். இரவு நேரங்களும் கூட அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் 6 9 எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதானமாக தியான முறையை பாவனையும் பாராயணம் செய்யலாம். பயன்படுத்தக்கூடிய முறைன்னு பார்க்கும்போது நெற்றியில் திருநீர் அணிஞ்சிருக்கணும். விபூதி மட்டும் இல்லை, குங்குமம் நிச்சயமாக வச்சிருக்கணும். வீட்டில் பயன்படுத்தும் போது மஞ்சள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். மனதில் பாலாதேவியினுடைய வடிவத்தை நினைத்து மெதுவாக பொறுமையாக ஒவ்வொரு வரியையும் உச்சரிக்க வேண்டும், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் உச்சரிக்க வேண்டும். அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதாவது இதனுடைய உச்சரிப்பு அமைதியாக இருக்கணும், மென்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வரியும் எந்த உடலையும் பாதுகாக்க வேண்டும், எந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்ற குறிப்பிடாக நம் மனதை எண்ணிக்கொள்ளவே. முடிவில் தேவியினுடைக்கு நன்றி சொல்லி 5 நிமிடங்கள் அமைதியாக தியானம் பண்ணணும். ஏன்னா இந்த மகா ஸ்லோகத்தை சொன்ன குருமார்களுக்கு மட்டுமல்லாது தன்னுடைய பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு ஏற்றும்போது குருமகா வழிபாடு நிச்சயமாக செய்யணும். அதனால் இறுதியாக 5 நிமிடம் அன்னை பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு சேர்த்து குரு வழிபாடுக்காக நன்றி சொல்வதற்காக 5 நிமிடங்கள் தியானம் செய்யணும் சொல்லணும். இப்படியெல்லாம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும்? எல்லாருமே யோசிக்கணும். அதாவது நான் தினமும் பண்ணுறேங்க, தினமும் பூஜை செய்கிறேன், தினமும் தியானம் பண்ணுறேன், எனக்கு என்ன முன்னேற்றம் இருக்குன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வளர்ச்சிக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். உங்களுடைய வளர்ச்சி மட்டுமில்லை, இந்த உலக பரபிரம்மாக்களுக்கு ஒவ்வொரு ஜீவன், அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான் இந்த மகா தியானங்கள் செய்யப்படுகின்றது. அதுபோல உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக தீரும். ஆற்றல், உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது அதிகரிக்கும். உடலில் எப்படின்னா ஆற்றல் என்பது உடல் ஆற்றல் மட்டுமல்ல, உடலில் உள்ள மனதிற்கு முக்கியமாக மனதில் இருக்கக்கூடிய தைரியங்கள் அதிகரிக்கும். மனதிற்கு அமைதி, சாந்தி ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய பயங்கள் நிச்சயமாக தீரும். ஆன்மீக வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஞானத்தினுடைய வளர்ச்சி, ஞான பாதை, உங்கள் ஞான வழி என்பது வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு நிச்சயமாக கருவுற்றல் இருக்கும். குழந்தை நலமாக இருக்கும், குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கு ஞாபக சக்தி என்பது வளர்ச்சி இருக்கும். ஞாபக சக்தி நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும். தான் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைவருக்குமே வெற்றி பெறும். இது மாதிரி தியானம் செய்தால் சொல்கிறோம். ஸ்ரீவித்யா உபாசனையில் அதனுடைய பங்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீவித்யா உபாசனை என்பது ஒரு சாதாரணமான உபாசனைன்னு சொல்ல முடியாது. ஏன் ஸ்ரீவித்யா உபாசனை சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாதுனாக்க, ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், ஸ்ரீவித்யா உபாசகர்கள் நிச்சயமாக இந்த அனுபவப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் ஸ்ரீவித்யா உபாசனை என்பது அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா நான் தான் சேர்த்து வைத்த பேர், புகழ், பணம், பொருள் அனைத்தையும் பொதுவாக எல்லாத்தையும் இழந்த தன்னுடைய உள்ளார்ந்த மன தைரியத்தை கொண்டு வந்த பிறகுதான் ஸ்ரீவித்யா என்பது தன்னுடைய உபாசனைக்கு எடுக்கக்கூடிய நிலையை கொடுப்பா. ஸ்ரீவித்யா அவ்வளோ சீக்கிரம் உபாசனையை கொண்டு வந்து உபாசகர்களுக்கு தரணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்த மாட்டா. அவ்வளோ ஒரு சோதனை, படிப்படியாக எப்படி ஒவ்வொரு நிலையையும் அவன் எப்படி தாங்குறான் என்ற நிலையை, அவன் எப்படி கடந்து வருகின்றான் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திய பிறகுதான் அந்த ஸ்ரீவித்யா உபாசனைகள் எடுப்பாங்க. அந்த நிலைகள் நிச்சயமாக அனைத்து
சோதனைகளை எல்லாம் அனைத்து தன்னுடைய கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு பயிற்சி, ஒவ்வொரு பரீட்சை அனைத்தையும் முழுமையாக வெற்றி பெற்ற பிறகு ஸ்ரீவித்யா உபாசனை என்பது தொடங்கும். அதனால் ஸ்ரீவித்யா உபாசனை என்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் ஞான வழிக்கு ஒரு முக்கியமாக வழிகாட்டுதல் என்றால் அது ஸ்ரீவித்யா உபாசனை என்று சொல்கிறோம். அப்படி ஸ்ரீவித்யா என்பது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக மார்க்கம். அதில் இருக்கக்கூடிய மந்திர ஜபம் மட்டுமல்லாமல் தந்திர யாகங்கள், இந்த நியாசங்கள் மற்றும் இருக்கக்கூடிய கவசங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றதுன்னு சொல்கிறோம். அப்போ பாலாகவசத்தை குறிப்பிடும் போது ஸ்ரீவித்யா உபாசனையில் ஆரம்ப கட்டத்தில் தேவியினுடைய கருணையை பற்றி நாம் ஒரு நடைபாதையாக சொல்லும். அவளுடைய ஒரு பக்தனுடைய மனநிலை, உள்ளுணர்வு எப்படி இருக்கணும், பாசம், அவளுடைய மீது நிலைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசத்தை பற்றி சொல்லணும். அதாவது ஞானம் என்பது சொல்லும் பொழுது தன்னுடைய பாசத்தையும் ஒரு குறிப்பிடணும். அதாவது ஞானமும் பாசமும் குறிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஞானமும் பாசமும் கலந்த நுட்பம்னு சொல்கிறோம். இதுவே சரிராதா, மீனாட்சி, லலிதாம்பிகை போன்ற பரமசக்தி வடிவங்களில் உணர்வதற்காகவே முதல் படியாகவும் இருக்கின்றது. இப்படி ஞானமும் பாசமும் கலந்த நுட்பம்னு சொல்லும் பொழுது தேவியினுடைய அமைப்பில் ஞானமும் பாசமும் ஒரே நேரத்தில் செல்கின்றது. ஞானம் வேறு பாசம் வேறுன்னு சொல்ல, ரெண்டும் ஒரே வழியில் நடத்தணும். ஞானமும் இருக்கணும், பாசமும் இருக்கணும். அப்போது ஞானம் ஒவ்வொரு வரியும் நமது உடலை, சக்தி மண்டலங்களை குறிப்பதன் மூலமே தத்துவ ரீதியாக புரிதலை தருகின்றது. அதுவே பக்தனுடைய அனுபவத்தை தாங்கும் தளமாகவும் அமைகின்றது. தேவியின் மீதுள்ள உருக்கமான பரிவு, குழந்தை அவளை அழைக்கக்கூடிய பாசம், கவசத்தையும் கொண்டு வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு வரியும் பக்தனுடைய மனதிற்கக்கூடிய உணர்வின் வெளிப்பாடாகவே இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றும் இரண்டும் ஒன்றாக இருக்கணும். ஞானமும் பாசமும் இவை அனைத்தும் ஒன்று இருந்தாலே, அதாவது எப்படி இருந்தாங்க, ஒரு குழந்தையை எப்படி நாம் பாவித்து, ஒரு குழந்தையை எப்படி பாசமாக பாவித்து எப்படி வழிநடத்துவோமோ அதுபோல இந்த ஞானமும் பாசமும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து இணைந்திருங்கள். பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தில் இந்த மகா ஞான சிந்தனை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்றது. பில்லூர் ஞானபீடமானது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் ஒரு மகா ஞான பீடம். பாலா திரிபுர சுந்தரியானவள் அழகிய குழந்தை வடிவில் மகா பிரம்மாண்டமான ஞான பீடத்தில் ஒய்யாரமாக அனைவருக்கும் அருள் புரிவதற்காகவே அமர்ந்துள்ளாள். அனைவரும் தரிசித்து வாருங்கள். தொடர்ந்து தியானிப்போம். நன்றி.